அனைத்து பொருட்களையும் வாங்கி கொண்டு வீடு திரும்பிய இருவரும் சமையல் அறைக்குள் சென்றனர். சரிடி, நான் காய்கறி நறுக்கி தரேன், நீ சம என்றான் பிரபு. ஹேமா திரு திருவென முழித்தாள். என்னடி முழிக்கிற என்றான் அவன். இல்லை, நான் இது வரைக்கும் சமைச்சதே இல்லை, டீ மட்டும்தான் போட்டிருக்கேன், அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது என்றாள் ஹேமா. இதை கேட்ட பிரபு அதிர்ந்து போனான். அடியே, உனக்கு சமைக்க தெரியும்னு நினச்சேன்டி நான், டீயை தவிர வேறு எதுவும் பண்ண தெரியாதா உனக்கு என்றான். அவளும் ஆமாம் தெரியாது, நான் ஃபோனை பார்த்து சமைக்க போகிறேன் என்றாள். ஐயையோ வேணாண்டி, எனக்கு பயமாக இருக்குது, இப்போதான் உனக்கு கையில் உள்ள காயம் கொஞ்சம் ஆறி இருக்கு, அது கொஞ்சம் சரியாகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் என்றான். அவளும் சிறிது நேரம் யோசித்தாள். பிறகு சரி, நான் போட்டியில் தோத்தா நீ என்ன சொன்னாலும் செய்கிறதா சொன்னேன், அதனால் நீ வேற ஏதாவது சொல்லு என்றாள். அவனும் நீண்ட நேரம் யோசித்து சரி நான் சொல்கிறேன், ஆனால் நீ கோவப்படக்கூடாது என்றான். அவளும் நீ முதல்ல என்னன்னு சொல்லு என்றாள். நான் உன்னோட பொறுமையை சோதிச்சு பார்க்க போகிறேன், நீ ஒரு நாள் முழுக்க என்னோட பொண்டாட்டியாக இருக்கணும் என்றான். நான் உண்மையாகவே உன்னோட பொண்டாட்டி தான் என்றாள் அவள். அது இல்லடி, மனசார நீ என்னை புருஷனாக நினைக்கணும், நான் உன் கூட தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், அதை மட்டும் விட்டுட்டு நீ இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி இருப்பியோ அதே மாதிரி இருக்கணும், இது மூலமாக உனக்கு எவ்வளோ பொறுமை இருக்குன்னு நான் தெரிஞ்சுப்பேன் என்றான் பிரபு. ஹேமா முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை. பிறகு அதான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னானே என்று ஒப்புக்கொண்டாள். சரி, எனக்கு ஓகே, நாளைக்கு இந்த போட்டியை வச்சுக்கலாம் என்றாள். சரி, இப்போ சமைக்கிற வேலையை பார்க்கலாம் என்றான் பிரபு. ஹேமாவும் அவனுக்கு காய்கறிகளை வெட்டி கொடுத்தாள். பிரபுவும் சமைக்க தொடங்கினான். டேய், நீ எப்படி சமைக்கிறன்னு பார்த்து நானும் கற்றுக்கிறேன் என்றாள். அப்படியா, சரி வா என்று அவள் இடுப்பை பிடித்து தூக்கி சமையலறை மேடை மீது அமர வைத்துவிட்டு இப்போ பாரு நல்லா தெரியும் என்றான். சட்டென அவள் இடுப்பை பிடித்ததால் ஹேமா படபடத்து போய் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். இவள் ஏன் இப்படி பார்க்கிறாள் என முழித்தான் பிரபு. அப்புறம்தான் புரிந்தது அவள் இடுப்பை பிடித்து தூக்கியதால் தான் பார்க்கிறாள் என்று. கேட்டால் திட்டுவாள், நாம் அப்படியே கண்டுக்காம இருப்போம் என்று அவளை கண்டு கொள்ளாமல் சமைக்கத் தொடங்கினான் அவன். ஹேமாவும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். 2 மணி நேரத்திலேயே அனைத்தையும் சமைத்துவிட்டு சரிவா சாப்பிடலாம் என்றான். ஹேமாவும் சென்று அமர்ந்தாள். ஒரே தட்டில் இருவருக்கும் சாப்பாடு போட்டு நானே உனக்கு ஊட்டி விடுறேன் என்றான் பிரபு. இல்லை, காயம் கொஞ்சம் ஆறி இருக்கு, குடு, நானே சாப்பிட முயற்சி பண்ணுறேன் என்றாள் அவள். இல்லைம்மா, இன்னும் 2 நாளில் முழுசாக ஆறிடும், அப்புறம் நீயா சாப்பிட்டுக்கோ என்றான். ஹேமாவும் சரி ஓகே என்று அவன் ஊட்ட ஊட்ட சாப்பிட்டாள். ஹே, சூப்பராக சமைச்சிருக்கடா, நல்லா இருக்கு என்றாள். அவளுக்கு ஊட்டி முடித்துவிட்டு அவனும் சாப்பிடத் தொடங்கினான். ஹேமா அவனுக்கு உணவு பரிமாறினாள். நீ சும்மா இரு பாப்பா, நானாவே போட்டுக்கிறேன், உனக்கு கையை வலிக்க போகுது என்றான். இல்லை, இப்போ கொஞ்சம் சரியான மாதிரி தான் இருக்குது, ஆனால் சூடான பொருளெல்லாம் தொட முடியலை, வலிக்குது, அவ்வளோதான், சீக்கிரம் ஆறிடும் என்றாள். அவனும் அவளிடம் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தான். சரி வாடி, போய் ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் என்றான் பிரபு. ஆமாம், நேற்று நீ பேய் வரும் பிசாசு வரும்னு சொல்லி என்னை 1 மணிக்கு தான் தூங்க விட்ட, எனக்கும் டயர்டாக தான் இருக்குது என்றாள். நீயாவது 1 மணிக்கு தூங்கின, நான் 3 மணிக்கு தான் தூங்கினேன் என்றான். 3 மணி வரைக்கும் என்ன பண்ண என்று கேட்டாள் ஹேமா. உன்னோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்றான். இதை கேட்ட அவள், இவன் என்ன நம்ம இப்படி காதலிக்கிறான் என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாள். ஹே, ஏசியை போடுறா, வேர்க்குது என்றாள் அவள். அவனும் ஏசியை போட்டுவிட்டு மெத்தையில் படுத்தான். ஹேமாவும் லைட்டை அணைத்துவிட்டு அவன் பக்கத்திலேயே படுத்து கொண்டாள். டேய் பிரபு, நாளைக்கு வேற உனக்கு அன்பான பொண்டாட்டியாக நான் இருக்கணும், அதனால நான் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லு என்றாள் ஹேமா. நான் என்ன செஞ்சாலும் என்னை திட்டக்கூடாது, அன்பாக நடந்துக்கணும், நான் சொல்கிறத செய்யணும், முக்கியமாக நாளைக்கு முழுக்க நீ புடவை தான் கட்டிக்கணும் என்றான். எல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான், ஆனால் ஏன் புடவை கட்ட சொல்கிற என்றாள். எனக்கு ஆசையாக இருக்குது, அதான், ப்ளீஸ் டி, எனக்காக கட்டிக்கோடி என்றான். சரி, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட்ட தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கிறேன் என்றாள். சூப்பர், நாளைக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிட்டா நீ என்ன கேட்டாலும் வாங்கித்தரேன் என்றான் பிரபு. ஒருவேளை நீ மறுபடியும் தோத்துட்டா நான் உனக்கு கொடுக்குற வேலையெல்லாம் செய்யணும் என்றான். நான் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், ஏன்னா நான் தான் போட்டியில் ஜெயிப்பேன் என்றாள் ஹேமா. ஓஹோ அப்படியா, சரி பார்க்கலாம் என்றான் பிரபு.
நல்ல பாரு, இப்போ என்னை தூங்க விடு என்று கூறிவிட்டு கண்ணை மூடிக்கொண்டாள் அவள். பிரபுவும் சிரித்து கொண்டே அவளோடு சேர்ந்து உறங்கினான். இருவரும் தூங்கி எழுந்தபோது மணி 7. சூடாக காஃபி போட்டு சிறிது தீனிகளை எடுத்துக்கொண்டு ரூமிற்குள் வந்தான் பிரபு. டிவியை போடு பாப்பா, படம் பார்ப்போம் என்று சொல்லி அவள் கையில் காப்பியையும் தீனியையும் கொடுத்தான். இருவரும் சாப்பிட்டு கொண்டே படம் பார்த்தனர். இப்படியே நேரம் போனது. இரவு உணவையும் வேலையாட்கள் தயார் செய்து வைத்திருந்தனர். பிரபு ஹேமாவை மாடிக்கு போய் சாப்பிடலாம் என்று அழைத்தான். அவளும் ஆர்வமாக சென்றாள். அவனும் பேசிக்கொண்டே ஹேமாவுக்கு ஊட்டிவிட்டு தானும் சாப்பிட்டான். ஹே பிரபு, நாளான்னைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. பக்கத்தில் வீடு இருந்தும் ஏன் வந்து கூட பார்க்க மாட்டேறேன்னு கேட்டாங்க. நான் கையில் காயம் பட்டதெல்லாம் சொல்லலை, அதனால தான் நான் அங்கே போகவும் இல்லை. இப்போது காயம்தான் ஆறிடுச்சுல, அதனால் எங்கள் அம்மா அப்பா இங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நாம் போய் அவங்கள பார்த்துட்டு வருவோம் என்றாள் ஹேமா. பிரபுவும் சரி, கண்டிப்பாக போகலாம் என்றான். பிரபுவும் சாப்பிட்டு முடித்து அந்த தட்டிலேயே கையை கழுவிவிட்டு சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து ஹேமாவுடன் பேசி கொண்டிருந்தான். சரி, நீ எப்போ என்னை முதல்ல பார்த்த என்றாள் ஹேமா. நீ அப்போதான் 11ஆம் வகுப்பு சேர்ந்த முதல் நாள். நல்லா அயன் பண்ண புது யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு 2 ஜடையை பின்னாடி போட்டுட்டு அழகாக குட்டியாக ஒரு பொட்டு வச்சு அதுக்கு மேலே சந்தனம் வச்சுருந்த. உன் தங்கச்சி கூட பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்த. அப்போ தான் பார்த்தேன் என்றான் பிரபு. ஹேமாவும் சிரித்து கொண்டே அவன் சொல்வதையெல்லாம் கேட்டாள். சரி, நீ எப்போ என்னை பார்த்த என்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை என்றாள் ஹேமா. ஆமாம், நான் தானே உன்னை லவ் பண்ணுறேன், அதனால் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. நீ என்னை பொறுக்கின்னு தானே நினச்ச, உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் என்றான் பிரபு. இதை கேட்ட ஹேமா மனமுடைந்து போய், சாரிடா, நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் என்றாள். சரி விடு, பரவாயில்ல என்றான் அவன். ஹேமாவும் அவள் சிறு வயதில் நடந்த கதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்தாள். பிரபுவும் அவளுடன் சேர்ந்து தன்னுடைய கதையையும் சொல்லி கொண்டு இருந்தான். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே ஹேமா அவன் தோளில் சாய்ந்து உறங்கிவிட்டாள். என்ன, அதற்குள் தூங்கிவிட்டாளே என்று மணியை பார்த்தான். மணி 2 பேசியதில் நேரம் போனதே தெரியவில்லை. உடனேயே ஹேமாவை தூக்கி கொண்டு பெட்ரூமிற்கு சென்று படுக்க வைத்தான். மீண்டும் மாடிக்கு சென்று சாப்பிட்டு வைத்திருந்த தட்டை கொண்டு வந்து சமையல் அறையில் வைத்துவிட்டு உறங்க சென்றான். ஹேமாவின் பக்கத்திலேயே படுத்து அவனும் உறங்கினான். காலை 6:30 மணிக்கெல்லாம் முழித்து கொண்டாள் ஹேமா. ஐயையோ, இன்னைக்கு தானே நல்ல பொண்டாட்டியாக பாசமாக இருக்கும்னு சொன்னோமே என்று யோசித்து கொண்டே குளிக்க சென்றாள். குளித்து முடித்துவிட்டு புடவை கட்டினாள். எப்படியோ திணறி திணறி 1 மணி நேரத்தில் புடவையை கட்டி முடித்தாள். சமையலறைக்கு சென்று பிரபுவுக்கு டீ போட்டு கொண்டு சென்றாள். பிரபு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனை எழுப்பினாள் ஹேமா. அவனும் எழுப்பிய உடனேயே முழித்து கொண்டான். ஹேமாவை பார்த்த உடனேயே சிரித்தான். புடவையில் செம்மையாக இருக்கடி, பரவாயில்ல, நல்லா தான் புடவை கட்டியிருக்க, இடுப்பு கூட நல்லா அழகாக தெரியுது என்றான். உடனேயே மூடி மறைத்து கொண்டு பிரபுவை திட்டினாள். இதுக்கு தான் புடவை கட்ட சொன்னியா என்று அவனிடம் கேட்டாள். அவனும் சற்றும் யோசிக்காமல், ஆமாம், அதுக்கு தான் கட்ட சொன்னேன் என்றான். ஹேமா முறைத்தாள். ஹே, இன்னைக்கு முழுக்க நீ கோவமே படக்கூடாது, நான் என்ன செஞ்சாலும் பொறுமையாக இருக்கணும், ஓகேவா என்றான். அவளும் ஒன்றும் பேசாமல் தலையை மட்டும் ஆட்டினாள். சரி, அது இருக்கட்டும், நீங்க வா என்று அவள் இடுப்பை பிடித்து மெத்தைக்கு இழுத்தான். ஹே, என்ன இடுப்பெல்லாம் பிடிக்கிற என்று கத்தினாள் ஹேமா. நான் தப்பு தான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், மற்ற எல்லாமே பண்ணுவேன் என்றான் பிரபு. ஹேமா எதுவும் பேசாமல் முறைத்தாள். என்னடி முறைக்கிற, இன்னைக்கு முழுக்க நீ எனக்கு சொந்தம், சரியா என்று கூறி அவள் இடுப்பை பிடித்து மெதுவாக அவளை பக்கத்தில் இழுத்தான். முத்தமிடுவதற்காக அவள் உதட்டை நெருங்கினான். சீ, போய் பல்ல விளக்கடா என்றாள் ஹேமா. பிரபுவும் சிரித்து கொண்டே, இருடி, வந்து வச்சுக்கிறேன் என்றான். இன்னைக்கு இவன் என்னவெல்லாம் செய்ய போறானோ என்று பயந்து கொண்டே டீயை குடித்து கொண்டிருந்தாள் ஹேமா. பல் துளக்கி விட்டு வந்த பிரபு டீயை குடித்து கொண்டே, இங்கே வா, உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் என்றான். என்ன இவ்வளோ உரிமையாக கேட்குற, போடா என்றாள். நீயா வந்தா 1 முத்தம், நானா வந்தா 100 முத்தம், எது உனக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லு, அதையே பண்ணுவோம் என்றான்.
ரெண்டுமே எனக்கு வசதி இல்லை என்று சொல்லிக்கொண்டே ரூமை விட்டு ஓடினாள். அவனும் அவளை துரத்தி கொண்டு ஓடினான். மாடிப்படியில் அவளை மடக்கி பிடித்து விட்டான். எங்கடி ஓடுற? உன் புருஷன் தானே நான் என்று சொல்லிக்கொண்டே அவள் உதட்டை பிடித்தான். இப்போ நான் முத்தம் கொடுப்பேனா? நீ சமத்து பிள்ளையா காட்டுவியா? என்ன சரியா என்றான். ஹே ப்ளீஸ்டா, என்னை விடுடா என்று மெல்லமாக கெஞ்சினாள். கல்யாணம் பண்ணி 3 வாரம் ஆகுது. சட்டுப்புட்டுன்னு 3 மாசத்துல புள்ளக்குட்டிக்கு ஏற்பாடு செஞ்சு உங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்த வேண்டாமா என்றான் பிரபு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விடு என்றாள் அவள். நான் சில கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு என்றான். நான் நல்லவனா கெட்டவனா என்றான் அவன். அவளும் நீ நல்லவன்தான் என்றாள். என்னை உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்றான். இப்போதான் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு என்றாள் அவள். அப்புறம் என்ன, இதுவே போதுமே, வா முத்தம் கொடுக்குறேன் என்று அருகில் நெருங்கினான். சரியான நேரத்தில் துணியை காயப்போட வேலையாட்கள் மேலே வந்ததால் அவனால் முத்தம் கொடுக்க முடியவில்லை. இதுதான் சாக்கென்று கீழே ஓடிவிட்டாள் ஹேமா. ரொம்பவும் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சிறிது நேரம் அவளை அவள் போக்கில் விட்டான் பிரபு. அவளும் சமையலறையில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திலேயே பிரபுவுக்கு ஒரு தட்டில் 4 இட்லியும் சட்னி சாம்பாரையும் வைத்து கொண்டு வந்தாள். இப்போ தாண்டி நல்ல பொண்டாட்டியே நடந்துக்கிற என்று சொல்லிக்கொண்டே தட்டை வாங்கினான். சரி, யார் சமைச்சது? கை காயம் ஆறுறதுக்குள்ளே உன்னை வேலை பார்க்காதன்னு சொன்னேல்ல என்று அதட்டினான். இல்லடா, வேலைக்கு வந்த அம்மா தான் செஞ்சாங்க என்றாள். சரி உட்காரு, ஊட்டுறேன் என்றான். நீ சாப்பிடு, அப்புறம் எனக்கு ஊட்டு என்றாள் ஹேமா. சரி என்று முதலில் பிரபு சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டு முடித்தவுடன் அதே தட்டில் இட்லியை வைத்து கொண்டு வந்தாள் ஹேமா. என்னடி இந்த தட்டிலேயே வச்சு கொண்டு வந்திருக்க என்றான் பிரபு. ஆமாம், தினமும் எனக்கு ஊட்டி விட்டுட்டு அதே எச்சியை தான் நீ சாப்பிட்ற. அதான் இன்னைக்கு நான் உன்னோட எச்சில் தட்டில் சாப்பிட்டுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கும் அருவருப்பாக இருக்கும்ல என்றாள். சீ, பொண்டாட்டி எச்சில் சாப்பிட என்னடி அருவருப்பு வேண்டியிருக்கு? நீ என்னோட பொண்டாட்டிடி, நான் அருவருப்பெல்லாம் படமாட்டேன் என்றான் பிரபு. ஹேமாவும் சரி, அப்போ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன்னோட தட்டில் நான் சாப்பிட்றேன் என்றாள். பிரபுவும் சரி என்றான். அவன் சாப்பிட்ட தட்டிலேயே அவளும் சாப்பிட்டு முடித்தாள். அப்பாடா, வயிறு ஃபுல்லாக இருக்கு என்றான் பிரபு. ஆமாம், எனக்கும் தான் என்றாள் அவள். அப்போ வா, மாடியில் கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலாம் என்றான் அவன். ஹேமாவும் சரி என்று கூறி அவனுடன் சென்றாள். மேலே சென்ற உடனேயே பிரபு தன் வேலையை காட்டத் தொடங்கினான். நடந்து கொண்டிருந்த ஹேமாவின் கையை பிடித்து இழுத்தான். டேய், இதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தியா என்றாள். அவன் ஆமாண்டி, வா ஒரு கிஸ் அடிப்போம் என்றான். சி போடா என்று குடுகுடுவென ரூமிற்குள் ஓடி கதவை சாத்தினாள். ஹே, கதவை திறடி என்றான் பிரபு. முடியாது போடா என்றாள் அவள். நீ இன்னைக்கு முழுக்க நான் சொல்கிறத செய்கிறேன்னு சொன்னல்ல, கதவை திறடி என்றான். நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லு, அப்போ தான் கதவை திறப்பேன் என்றாள் ஹேமா. சரி, எதுவும் செய்ய மாட்டேன், தர என்றான் அவன். அவளும் கதவை திறந்தாள். அவள் கதவை திறந்த உடனேயே பிரபு உள்ளே வந்து கதவை தாளிட்டான். கதவை சாத்தனா விட்டுருவேனா என்றான். எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி தானே உள்ளே வந்த என்றாள் அவள். நீ சொல்ல தானே சொன்ன, செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே என்று கூறிக்கொண்டே அவளை சுவற்றோடு சுவராக தள்ளினான். டே, என்னை விடு என்றாள் அவள். என்னடி சும்மா சும்மா டே டேங்கிற, மரியாதையா மாமான்னு சொல்லு என்றான். மாமான்லாம் சொல்ல முடியாது என்றாள் அவள். சரி, அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், இப்போ ஒரு முத்தம் மட்டும் கொடுக்குறேன் என்றான் அவன். வேண்டாம் விடு என்று அவனை தள்ளிவிட்டு வெளியே செல்ல பார்த்தாள். ஆனால் அதற்குள் அவளை பிடித்து விட்டான் அவன். மாமா ஆசையாக ஒரு முத்தம் தானே கேட்டேன், குடு என்று அவளை மெத்தைக்கு தள்ளினான். அவள் நகரவே முடியாத அளவுக்கு முட்டுக்கட்டை போட்டான். காற்றில் அவளது சேலை விலகியது. அவள் இடுப்பு லேசாக தெரிந்தது. இந்த இடுப்பு தான் காலையிலிருந்து என்னை ரொம்ப தொல்லை பண்ணுது, அதனால் முதல் முத்தம் உன்னோட இடுப்புக்கு தான் என்றான். சீ, இதெல்லாம் ரொம்ப தப்பு, என்னை விடு என்றாள் அவள். சரி ஓகே, அப்போ நீயே முத்தம் கொடு என்றான் அவன். இல்லை, என்னால் முடியாது என்றாள். நீயா ஒரு முத்தம் கொடுத்தா இப்போவே உன்னை விட்டுடுறேன் என்றான் பிரபு. அவளும் நீண்ட நேரம் யோசித்துவிட்டு பிறகு சரி நானே கொடுக்கிறேன், கண்ணை மூடு என்றாள்.
அவனும் கண்ணை மூடிக்கொண்டு உதட்டை காட்டினான். ஆனால் அவள் கன்னத்தில் பட்டும் படாமலும் ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்துவிட்டு கதவை திறந்து கொண்டு ஓடினாள். பாகம் 5 சந்திப்போம். நன்றி.